ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மியூசிக் டைரக்டரான ஜிவி பிரகாஷ் அவர்களும் அவங்களுடைய ஒய்ஃபும் பாடகியுமான சைந்தவி அவர்களும் சில நாட்களுக்கு முன்னாடி 2 பேரும் பிரிய போறதா சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்க பிரிவுக்கு காரணம் இதுதான் அதுதான் சொல்லி பல ரூமர்ஸ் கிளம்ப ஆரம்பிச்சது. இப்படி இருக்கும்போது சைந்தவி அவர்கள் தங்களுடைய எக்ஸ் தளத்துல ஜிவி பிரகாஷுடனான பிரிவு பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. தமிழ் சினிமால செலிபிரிட்டி கப்பிள்ஸா இருக்கிற ஜிவி பிரகாஷ் அவர்களும் சைந்தவி அவர்களும் டைவர்ஸ் வாங்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது சைந்தவி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்க பதிவு ரொம்பவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் இருக்கிற ஜிவி பிரகாஷ் அவர்களும் பின்னணி பாடகியா இருக்கிற சைந்தவி அவர்களும் ஸ்கூல்ல படிச்ச காலத்துல இருந்தே காதலிச்சுட்டு வராங்க. இதுக்கப்புறம் 2013 வருஷத்துல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் அன்வி அப்படின்ற ஒரு மகளும் இருக்கிறாங்க. இவங்களுடைய 11 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வர்றதை நினைச்சு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதோட இவங்க பிரிவுக்கான காரணம் எதா இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள்ல எல்லாருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பலருமே பிரிவுக்கான காரணம் எதுன்னு தெரியாமலேயே வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் போது விவாகரத்து குறித்து பொருளிக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி சைந்தவி அவர்கள் தங்களுடைய எக்ஸ் தளத்துல இதை பதிவிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிலர் யூடியூப் சேனல்ல எந்த ஆதாரமும் இல்லாம எங்களுடைய விவாகரத்து குறித்து இஷ்டத்துக்கு வீடியோ போட்டுட்டு போக்கிட்டு இருக்காங்க. நாங்க பிரைவசி வேணும்னு சொல்லியும் கூட இந்த மாதிரி செயலெல்லாம் அவங்க செய்யறது எவ்வளவு பாதிக்கும்னு கொஞ்சம் கூட உணராம கட்டுக்கதைகள் எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த முடிவு நாங்க 2 பேருமே சேர்ந்து எடுத்த முடிவு தான். ஜிவியும் நானும் 24 வருஷமா பள்ளியிலிருந்தே நண்பர்களா இருந்துட்டு வரோம். இனியுமே நல்ல நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க பதிஞ்சிருந்த ட்விட்டர் பக்கத்துல ஜிவி பிரகாஷ் அவர்கள் ரீட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, உங்களுடைய சொந்த அனுமானங்கள் அடிப்படையில கதைகளை எழுதுற சில சேனல்களுக்கு இதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த கஷ்டமான காலத்துல ஆதரவா இருப்பவங்க நன்றின்னு சொல்லி சைந்தவியோட பதிவுக்கு இவர் பதிலளிச்சிருக்கிறாரு. அதோட இந்த ட்விட்டர் போஸ்டுகள் எல்லாமே சோசியல் மீடியால ரொம்பவும் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.